வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால். ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் வந்து டேட்டா லிங்க் லேயரில் இருக்க ஒரு ப்ரோட்டோகால். டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னும் போது ஓஎஸ்ஐ மாடல்லையும் இருக்கும், டிசிபி ஐபி மாடல்லையும் சப்போர்ட் பண்ணும். டூ டிவைஸ்க்கு இதில் டிரான்ஸ்மிஷன் நடக்கும் போது ஃப்ளோ ஆஃப் டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணும். இந்த புரோட்டோகால் மூலியமா டேட்டாவோட கன்சிஸ்டன்சி அண்ட் எஃபிஷியன்சியை கேரண்டி பண்ணும். பல்க் அமௌண்ட் ஆஃப் பேக்கெட்டை வந்து சென்ட் பண்ணும். எவ்வளோ அவைலபிள் பேண்ட் வித் இருக்கோ அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணும். பல்க் அமௌண்ட் ஆஃப் பேக்கெட்டை சென்ட் பண்ணணும்னு சொன்னோம்ல, அட் ஏ டைமில் மோர் தென் ஒன் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பருக்கு அது சென்ட் பண்ணும். இந்த ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் ஐடியா பார்த்தோன்னா பைப்லைனிங் ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, அதுக்கு சேமாக இருக்கும். ஓகே, ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால்னா என்ன கான்செப்டில் ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சிச்சு. இது வந்து டேட்டா ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஃப்ளோவை எந்தெந்த ஆப்ரேஷன் மூலயமா கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கம்ப்யூட்டர் பேஸ்டு வீடியோவை உங்களால் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணாதான் அது வந்து ஃப்ளோ கண்ட்ரோலை இன்ஷூர் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன, டிரான்ஸ்மிஷன் டிலேவை கண்டுபிடிக்கும். டிரான்ஸ்மிஷன் டிலே அப்படின்னும் போது எவ்வளோ நமக்கு டேட்டா சென்ட் ஆகுதோ அதையும் எவ்வளோ பேண்ட் வித் இருக்கோ அதையும் வந்து டிவைட் பண்ணோன்னா அதுதான் டிரான்ஸ்மிஷன் டிலே. டிரான்ஸ்மிஷன் டிலேவே என்ன சொல்லுவோம், ஷார்ட்டாக டிடி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டின்றது டேட்டா, பின்றது பேண்ட் வித். அப்போ டிடி ஈக்குவல் டு டி பை பி. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ராபகேஷன் டிலே அப்படின்ற அதை பார்த்தோன்னா ஷார்ட்டாக டிபி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஃபார்முலா டிபி ஈக்குவல் டு டி பை எஸ். கேபிட்டல் டினா டேட்டாவை டினோட் பண்ணும், ஸ்மால் டினா வந்து டிஸ்டன்ஸை டினோட் பண்ணும். நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி, அதை எப்படி கண்டுபிடிக்கும்னு பார்த்தோம். யூஸ்ஃபுல் டைம் அண்டு டோட்டல் சைக்கிள் டைம் இருக்குல்ல, அதுக்கு இடையில இருக்க ரேஷியோவை தான் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இந்த எஃபிஷியன்சி பார்த்தோன்னா ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணும் போது இந்த எஃபிஷியன்சி வரும். அதுக்கான ஃபார்முலா பார்த்தோன்னா 1/1 + 2a ப்ராபகேஷன் டிலே பை டிரான்ஸ்மிஷன் டிலே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எஃபெக்டிவ் பேண்ட் வித், இபின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம், ஆர் த்ரூபுட். அது பர்டிகுலர் டைம்குள்ளே எவ்வளோ பிட்ஸ் சென்ட் ஆகுதோ அதை தான் த்ரூபுட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா 1/1 + 2a இன்ட்டு பி. எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலாவையும் பேண்ட் வித்தையும் மல்டிப்ளை பண்ணால் அதுதான். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் பார்த்தோன்னா கெப்பாசிட்டி ஆஃப் லிங்க். அதை எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா, அந்த சேனலில் எவ்வளோ பிட்ஸை ஹோல்ட் பண்ணுதோ அதை கேல்குலேட் பண்ணால் அதுதான் கெப்பாசிட்டி ஆஃப் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா எவ்வளோ பேண்ட் வித் இருக்கோ பேண்ட் வித்தோட எதை மல்டிப்ளை பண்ணணும், ப்ராபகேஷன் டிலேவை மல்டிப்ளை பண்ணணும். பேண்ட் வித்துக்கு கேபிட்டல் பி, ப்ராபகேஷன் டிலேக்கு டி. இது வந்து நார்மலாக கெப்பாசிட்டி ஆஃப் லிங்கை கால்குலேட் பண்ணுவோம். அதே ஃபுல் டியூப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா, ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா போத் டைரக்ஷன்லையும் டிரான்ஸ்மிஷன் நடக்கும், அதுதான் ஃபுல் டியூப்ளெக்ஸ் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்தோன்னா அப்படியே பேண்ட் வித்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே ஃபார்முலா தான் பேண்ட் வித்தை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு பேண்ட் வித் இன்ட்டு ப்ராபகேஷன் டிலே. கான்செப்ட் ஆஃப் பைப்லைனிங், இதை ஏன் பார்க்குறோன்னா ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகாலில் இந்த கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணப்படுது. இந்த பைப்லைனிங் அப்படின்னு சொன்னாலே ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் தான் இதை யூஸ் ஆகும். ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகாலோட வேலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கெட்டை அக்னாலஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணிடும். சென்டர் கிட்டேருந்து என்ன அக்னாலஜ்மெண்ட் வருதோ அதுக்கப்புறம் அதோட நீடடுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் பேக்கெட்டை சென்ட் பண்ணும். அந்த ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணதில் அது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பேக்கெட்டை சென்ட் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா அதுக்கு ஃபார்முலா 1 + 2 இன்ட்டு ஏ. இல்லை ஏ அப்படின்றது டிபி பை டிடி. டிபினா ப்ராபகேஷன் டிலே, டிடினா வந்து டிரான்ஸ்மிஷன் டைம். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகாலோட டைப்ஸ்ன்னு பார்த்தோன்னா 2 டைப்ஸ் இருக்குது. கோ பேக் என்ஏஆர்கியூ, செலக்டிவ் ரிப்பீட் ஏஆர். ஏஆர்கியூ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். கோ பேக் என்ஏஆர்கியூக்குள்ள ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணமோ அதே ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணுது. மோர் தென் ஒன் ஃப்ரேம்ஸை வந்து அக்னாலஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சென்ட் பண்ணிடும். ரிசீவர் கிட்ட இருந்து வர அக்னாலஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் வந்து சென்ட் பண்ணும் டேட்டாவை. ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா கோ பேக் என்ஏஆர்கியூ ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே மோர் தென் ஒன் ஃப்ரேம்ஸை வந்து சென்ட் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா கோ பேக் என் ப்ரோட்டோகால் மூலயமா டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது லாஸ்ட் பேக்கெட்டுக்கு என்ன பண்ணும், அதாவது டிரான்ஸ்மிஷனில் எரர் வருது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சுன்னா சஸ்பெக்டடாக இருக்க எல்லா ஃப்ரேம்ஸையும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும்.
நெக்ஸ்ட்டு சென்டர் சைட் பார்த்தோன்னா, அது புரோட்டோகாலோட சைஸ் வந்து என்னா இருக்கும். ரிசீவர் சைடு வந்து 1ஆ இருக்கும். கோ பேக் எண்ட் புரோட்டோகால் வந்து லெஸ் காம்ப்ளக்ஸா இருக்கும். ஏன்னா, எல்லா சஸ்பெக்டடான எல்லா ஃப்ரேம்ஸையும் சென்ட் பண்ணிடும். அதனால அதோட காம்ப்ளக்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். செலக்டிவ் ரிப்பீட் ஏஆர்க்யூ இந்த டைப்ல என்ன நடக்கும்னா, எந்த ஃப்ரேம் இன்கரெக்ட்டா இருக்கோ, அல்லது எந்த ஃப்ரேம் லாஸ்ட் ஆயிருக்கோ, அத மட்டும் தான் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். எல்லாத்தையுமே பண்ணாது. சிம்பிளா செலக்டிவ் ரிப்பீட் புரோட்டோகால பத்தி சொல்லணும்னா, சம் எரர் வரும்போது எத ஃபவுண்ட் பண்ணுதோ சஸ்பெக்டடா, அத மட்டும் தான் செலக்டிவா அந்த ஃப்ரேம்ஸ மட்டும் தான் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். எல்லா ஃப்ரேம்ஸையும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணாது செலக்டிவ் ரிப்பீட் புரோட்டோகால்ல. இந்த இந்த புரோட்டோகாலோட சென்டர் சைட் சைஸ் பார்த்தோம்னா N, ரிசீவர் சைட் சைஸ் பார்த்தோம்னா N. 2மே சேமா தான் இருக்கும். N தான் இருக்கும். இது வந்து செலக்டிவா அனுப்புறதால கொஞ்சம் காம்ப்ளக்ஸ் அதிகமாவே இருக்கும்.